Hello viewers, good evening. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வேரியேஷன் ஆஃப் ஃபெர்மி லெவல் இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். ஓகேங்களா? ஸோ வேரியேஷன் ஆஃப் ஃபெர்மி லெவல், ஃபெர்மி எனர்ஜி லெவல்னா என்னது? இட் இஸ் a மேக்ஸிமம் எனர்ஜி லெவல் ஆக்குபைடு பை த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அட் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கேரி கான்சன்ட்ரேஷன் இந்த கண்டக்ஷன் பேண்ட் பார்த்தோம், அப்புறம் கேரி கான்சன்ட்ரேஷன் ஃபோர்ஸ் இந்த பேலன்ஸ் பேண்ட் பார்த்தோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரி கான்சன்ட்ரேஷன் இந்த என் டைப் செமிகண்டக்டர் பார்த்தோம். Following which we have seen that carry concentration of holes in the p-type semiconductor பார்த்தோம். So following which we are going to see the variation of Fermi energy level in the intrinsic semiconductor. Okay, so we know that basically number of electrons in the conduction band it is equal to number of holes in the valence band. Okay, so எவ்வளோ number of electrons or concentration of in the conduction band இருக்கோ அவ்வளோ number of holes or concentration of holes வந்து எங்க இருக்கும்? நமக்கு valence bandல இருக்கும். ஓகேங்களா? ஸோ equal number of NE is equal to NH நம்ம சொல்லுவோம் சிம்பிளா. ஓகே, ஸோ இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல number of electrons or concentration of electrons in the conduction band it is equal to concentration of holes in the valence band. ஓகேங்களா? அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து வேலன்ஸ் பேண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்ட் போயிருக்கோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் என்ன இருக்கும் நமக்கு வேலன்ஸ் பேண்ட்ல பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? NE is equal to NH சொல்றோம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் is equal to concentration of holes. ஓகே, ஆல்ரெடி we have derived the expression for carry concentration of electrons in the conduction band and carry concentration of holes in the valence band already நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரெண்டோட எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பண்ணுறோம்? ஈக்குவல் பண்ணி EF ஃபைண்ட் பண்ணணும். EF வந்து ஜென்ரலாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ல ECக்கும் EVக்கு நடுவில் இருக்கும். ஓகே, அது மீன்ஸ் the gap between the EF the Fermi energy level it is exactly lies in between EC and EF க்கு இடையில இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, எப்படி இருக்குன்னா இது EC. ஸோ இது EC மீன் பை lowest energy of conduction band. ஓகே, இது EV mean by the maximum energy level of the valence band. So that நடுவுல என்ன இருக்கும் நமக்கு? இது பாத்தீங்கன்னா EG ன்னு சொல்லுவோம். ஓகே, எனர்ஜி கேப் ஆர் forbidden band gap. ஓகேங்களா? இந்த forbidden band gapக்கு எக்ஸாக்ட்டா நடுவுல இருக்கிறது நமக்கு என்னது? EF. இதுதான் நமக்கு EF Fermi energy level in the intrinsic semiconductor. So that EF is equal to எப்படி எழுதலாம்? நமக்கு EF is equal to EC plus EV over 2 ன்னு எழுதலாம். ஓகேங்களா? So EF is equal to EC plus EV over 2. ஓகேங்களா? இதுதான் நமக்கு வந்து எக்ஸாக்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்றோம்? இப்போ டெரைவ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்? ஸோ ஆல்ரெடி we have derived the carry concentration of electron in the conduction band find out பண்ணி வச்சிருக்கோம். எவ்வளவு நமக்கு? 2 × 2 pi m E star. E star னா effective mass of electron. ஓகே, effective mass of electron ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ 2 pi m E star kBT over h square whole power 3/2. இதில் h ங்கிறது நமக்கு வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட், இங்கே h ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், m ங்கிறது மாஸ் ஆஃப் எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், kb மீன் பை போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், t மீன் பை டெம்பரேச்சர். ஓகே, that into e power EF minus EC over kBT. ஓகேங்களா? இதுதான் நமக்கு என்னது? எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரான்ஸ் இந்த கண்டக்ஷன் பேண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் ஃபார் ஹோல்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ ஹோல்ஸ் என்ன வரும் நமக்கு? 2 × 2 pi m H ஸ்டார் வரும். ஓகேங்களா? இங்க பாருங்க, H ஸ்டார் இங்க வந்து E ஸ்டார். ஓகே, ஸோ m H ஸ்டார் kBT over h square whole power 3/2 into e power EV. இங்க வந்து பாத்தீங்கன்னா e power EV minus CF over kBT. ஓகேங்களா? kBT இந்த ஆல்ரெடி இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணி வச்சிருக்கோம். அதனால நான் டைரக்டா எழுதிட்டேன். ஓகேங்களா? ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் தி கண்டக்ஷன் பேண்ட், இது ஃபைனல் எக்ஸ்பிரஷன் ஃபார் வேலன்ஸ் பேண்ட். ஓகே, இங்க பாருங்க, நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? இதுல இருந்து கொண்டு போகணும். ஸோ இங்க கான்ஸ்டன்ட் பாராமீட்டர் நமக்கு என்ன? நமக்கு கேன்சல் ஆகும். இங்க பாருங்க 2 கேன்சல் ஆயிருமா? அப்புறமாங்க 2 pi 2 pi இங்கே 2 pi 2 pi. ஓகே, ஸோ h ஸ்கொயர். ஓகேங்களா? இங்க பாருங்க kBT கேன்சல் ஆயிருமா? ஸோ ME ஸ்டார் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். ஏன்னா ME ஸ்டார் அங்கே இருக்கு நமக்கு MH ஸ்டார். ஓகே, இப்போ என்ன பண்றோம்? நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போறோம். ஸோ இது அப்படியே நமக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, டைம் ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் இங்க எழுதுறேன். ஸோ தட் ME ஸ்டார் பவர் 3/2 into E power EF minus EC over kBT is equal to remaining parameter MH star இருக்கும். ஓகே, MH star power 3/2.
ஓகேங்களா இ பவர் இவி மைனஸ் இஎஃப் ஓவர் கேபிடி ஸோ நமக்கு என்ன வேணும், நமக்கு இஎஃப் தான் நமக்கு வேணும், ஃபெர்மி எனர்ஜி லெவலில் நம்ம இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இந்த பேராமீட்டர் இ பவரில் தானே இருக்குது நமக்கு இஎஃப். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேராமீட்டர் இங்கே போகும், இது இங்கே போனால் நமக்கு டினாமினேட்டர் ஆகும். இந்த பேராமீட்டர் இந்த பக்கம் வந்தால் இது டினாமினேட்டர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதலாம், இ பவர் இஎஃப் மைனஸ் இசி இஎஃப் மைனஸ் இசி ஓவர் கேபிடி ஓவர் இ பவர் இவி மைனஸ் இஎஃப் ஓவர் கேபிடி. இங்கே பார்த்தீங்கன்னா இஎஃப் மைனஸ் இசின்னு வரும், இங்கே பார்த்தீங்கன்னா இவி மைனஸ் இஎஃப்னு வரும். ஓகே, ஓவர் கேபிடி இஸ் ஈக்குவல் டு எம்ஹெச் ஸ்டார் ஓவர் இந்த எம்இ ஸ்டார் நம்ம என்ன கீழே போயிடும். ஓகேங்களா, எம்இ ஸ்டார் ஹோல் பவர் 3/2. ஓகேங்களா, இது வந்து எம்ஹெச் ஸ்டார். ஓகே, அழகாக எழுதி வச்சுங்க, எம்ஹெச் ஸ்டார். இது வந்து எம்இ ஸ்டார். ஓகே, ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இவி நமக்கு என்ன ஆகும், நமக்கு இப்போ மேலே போனால் மைனஸ் இவி ஆகும், இந்த மைனஸ் இஎஃப் மேலே போனால் ப்ளஸ் இஎஃப் ஆகும். ஓகேங்களா, இந்த ஸ்டெப்ல இருந்து டேரெக்டாக நீங்கள் இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஓகே, அது வேணா டினாமினேட்டர் கொண்டு போயிட்டு நம்ம மேலே கொண்டு போகிறதுக்கு நேராக ப்ளஸ் இவி இந்த பக்கம் தான் மைனஸ் இவி, மைனஸ் இஎஃப் இந்த பக்கம் தான் ப்ளஸ் இஎஃப், அப்படி கூட நீங்கள் போடலாம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் ஏ blunder mistake. So we have to write again the step e power ef minus ec minus plus ef மேலே போனால் மைனஸ் இவி ஆகும். ஓகேங்களா, மைனஸ் இஎஃப் மேலே போனால் ப்ளஸ் இஎஃப். ஓகே, மைனஸ் ப்ளஸ் இஎஃப் ஓவர் கேபிடி இஸ் ஈக்குவல் டு, ஸோ ரிமைனிங் டைம் இருக்கு அப்படின்னு எம்ஹெச் ஸ்டார் எம்இ ஸ்டார் ஹோல் பவர் 3/2. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும், இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி அப்படியே ஒரு டைம் எழுதி வச்சுங்க. ஸோ இங்கே பாருங்க, இப்போ அடுத்த ஸ்டெப்பு இங்கே இ பவர் இஎஃப் என்ன நமக்கு 2எஃப் இசி மைனஸ் இசி மைனஸ் இவி பவர் கேபிடி இஸ் ஈக்குவல் டு எம் ஹெச் ஸ்டார் ஓவர் எம் இ ஸ்டார் பவர் 3/2. ஓகேங்களா, எம் ஹெச் ஸ்டார் ஓவர் எம்இ ஸ்டார் ஹோல் பவர் 3/2. இங்கே வந்து இ பவர் 2எஃப் மைனஸ் இசி மைனஸ் இவி ஹோல் பவர் ஹோல் டிவைடட் பை கேபிடி. ஓகே, இது எழுதிச்சுங்க. இப்போ பாருங்க, அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன, ஸோ இங்கே பாருங்க இ பவர். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ வந்து லாக் எடுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா பவரில் இருக்குது, நமக்கு என்ன வேணும், இஎஃப் தான் வேணும். இஎஃப் தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவர் ரெமிசர் we are going to find out இஎஃப், so that இ பவரில் இருக்குது, we are going to take logarithmic on two side. ஓகே, லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருக்கணும், லாக் எடுக்கணும். ஸோ லாக் போடுங்க, லாக் எடுத்தால் நமக்கு லாக் போட்டிங்கன்னா என்ன பண்ணணும், லாக் இ பவர் எக்ஸ் என்ன நமக்கு எக்ஸ் தான். ஓகே, அப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டெப் மட்டும் எடுக்கலாம். ஸோ 2எஃப் மைனஸ் இசி மைனஸ் இவி ஓவர் கேபிடி இஸ் ஈக்குவல் டு லாக் இந்த பக்கம் மறக்காமல் போட்டுருந்தோம். ஓகேங்களா, ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு நீங்கள் எழுதிங்க, டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு அப்ரோல் பண்ணும்போது லாக் இ பவர் எக்ஸ் ஆனாவே எக்ஸ் ஆயிரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எம் ஹெச் ஸ்டார் ஓவர் எம் இ ஸ்டார் ஹோல் பவர் 3/2. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ now we are going to take இந்த கேபிடி நமக்கு என்ன ஆகும், அந்த பக்கம் போனால் நமக்கு என்ன ஆகும், இந்த டினாமினேட்டர் அந்த பக்கம் போனால் என்ன நியூமரேட்டர் ஆகும். ஓகே, ஸோ தட் 2எஃப் மைனஸ் இசி மைனஸ் இவி இஸ் ஈக்குவல் டு கேபிடி லாக் ஆஃப் எம் ஹெச் ஸ்டார் பை எம் இ ஸ்டார் ஓவர் கேபிடி. ஓகேங்களா, பவர் 3/2. ஸோ இங்கே பாருங்க, இப்போ 2எஃப் இந்த பக்கம் மைனஸ் இசி நம்ம என்ன பண்ணலாம், காமனாக மைனஸ் கொண்டு வரோம். ஸோ மைனஸ் எடுத்தோம்னா நமக்கு இது ஈஸியாகவும், இது என்ன நமக்கு மைனஸ் இது மைனஸ் ஆகும், ப்ளஸ் ஆகும். ஸோ மைனஸ் வெளியே கொண்டு வந்துட்டோம், அப்போ என்ன ஆகும், ஸோ மைனஸ் எடுத்தால் இது ஈஸியாகவும் இது ப்ளஸ் ஈஸியாகும். ஸோ மைனஸ் வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இசி ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இவின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு கேபிடி லாக் ஆஃப் எம் ஹெச் ஸ்டார் எம் இ ஸ்டார் ஓவர் 3/2. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, இப்போ மைனஸ் இசி ப்ளஸ் இவி இருக்குது, இது இந்த பக்கம் தான் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறும். ஓகே, ஸோ இஎஃப் 2எஃப் இஸ் ஈக்குவல் டு இசி ப்ளஸ் இவி ப்ளஸ்
KBT log of M E star M H star over KBT, sorry, over power 3/2. So KBT log of M H star over M E star whole power 3/2. ஓகேங்களா, இது அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க என்ன வரும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும், EF வேணும். ஓகே, அப்போ EF வச்சு நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2 இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ இந்த பக்கம் நான் மல்டிப்ளிகேஷன், இந்த பக்கம் 2 என்ன ஆகும், டினாமினேட்டர் ஆகும். ஸோ தட் EF is equal to EC. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன ஸ்டெப்பில் நமக்கு என்ன பண்ணலாம், log e power x is equal to x நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல நமக்கு log e power EF 2EF minus EC minus EV divided by KBT போட்டோம்னா அது அந்த ஸ்டெப்பில் சொல்கிறேன். ஓகே, ஸோ EF is equal to EC plus EV by 2. இந்த 2 நம்ம வச்சு இந்த பக்கம் வச்சு ஓகேங்களா, டிவிஷன் ஆச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்துடும் KBT plus KBT over 2 log of MH star is equal to M over ME star whole power 3/2. ஓகேங்களா, so that is the final expression for in the carry constant, sorry, Fermi energy level in the intrinsic semiconductors. Because some ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, MH ஸ்டாரும் ME ஸ்டாரும் என்னது நமக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஸோ தட் இஃப் MH ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ME ஸ்டார், ஓகே, MH ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா ME ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ என்ன நமக்கு இந்த வேல்யூ சேம்னா நமக்கு என்ன ஆகணும், நமக்கு இந்த இடத்துல 1 ஆயிடும். ஓகேங்களா, ஸோ லாக் 1ஓட வேல்யூ நமக்கு என்னது 0. ஸோ இந்த பேராமீட்டர் நமக்கு என்ன ஆகிடும், நமக்கு 0 ஆயிடும். ஓகே, இஃப் MH ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ME ஸ்டார். எப்போவுமே இந்த இன்டென்சிவ் பியூர் இன்டென்சிவ் மீட்டரில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ஹோல் அண்ட் லைட் ஹோல் வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, ஸோ தட் இங்கே பாருங்க, அது பேஸ்ட் ஆன் த டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆஃப் த ஹோல். ஓகே, ஸோ தட் MH ஸ்டார் ஓகேங்களா, எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் ஹோல் வந்து நமக்கு வந்து 0.46. ஓகே, 0.46 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தது என்ன சொன்னால் இது ஹெவி ஹோல்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதே MH ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 0.16 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான்னா இதெல்லாம் லைட் ஹோல்னு சொல்லுவோம். இது லைட் ஹோல், இது நமக்கு ஹெவி ஹோல். பட் இட் டெஃபினெட்லி ஷுட் பை கிரேட்டர் தென் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா, மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை விட கம்பேர் பண்ணும்போது எப்படி நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டர் நமக்கு என்னது அட்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். இதே நம்ம என்ன பண்ணுறோம், சேம் வேல்யூ போடும்போது நமக்கு என்ன நமக்கு கேன்சல் 1 வரும். ஸோ லாக் 1ஓட வேல்யூ நமக்கு 0. ஸோ தட் நமக்கு இந்த டைம் என்ன நமக்கு 0 ஆயிடும். ஓகே, ஸோ லாக் 1 வேல்யூ நமக்கு 0. ஓகே, இந்த டைமில். ஓகே, தட் வாட் அபவுட் EF? ஸோ தட் EF இஸ் ஈக்குவல் டு EC ப்ளஸ் EV divided by 2. Okay, it is the Fermi energy in the conduction band, sorry, in the intrinsic semiconductor. Okay, so Fermi energy EF is equal to EC plus EV over 2. Okay, so that the Fermi energy level it is lying or falling is exactly in between EC and EV. அதாவது எனர்ஜி பேண்டுக்கு நடுவில் இருக்கும். ஓகேங்களா, எனர்ஜி கேப் இருக்குல்ல பர்பிட்டன் பேண்டுக்கு நடுவில் வரும். அதாவது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். பட் என் டைப்லையும் பீட்டரில் நமக்கு வேரி ஆகும். ஓகேங்களா, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, சார் EF is equal to EC plus EV divided by 2. It is the final equation for the variation of Fermi level with the temperature. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், சப்போஸ் டு பி த டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசிங்னா என்ன நடக்கும் அப்படின்னா Fermi எனர்ஜியில் வந்து லைட்டாக ஷிஃப்ட் ஆகும். ஓகே, கண்டக்ஷன் பேண்டை நோக்கி. அவ்வளோ, வேறு ஒன்றும் பெருசாக எழுத தேவை. நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷனோட நிறுத்திட்டா கூட உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 16 மார்க் கொஸ்டினில் 8 மார்க்கில் சம்டைம்ஸ் கேட்பாங்க, இல்லாட்டி 6 மார்க்கில் ஸ்பிட்டப்பில் கேட்பாங்க. ஓகே, வேரியேஷன் ஆஃப் Fermi level இந்த இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னால இது எழுதுங்க நீங்கள். ஓகே, எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் நமக்கு வேறு வரும், அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ.